பன்னீர்ல நல்லா கிரன்ச்சியா ஒரு பாப்கார்ன் ரெசிபி செய்யலாமா? 100 கிராம் பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு பன்னீர் கூட மசாலா நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா கலந்த பன்னீரை ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து தயிர் பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு தட்டுல கார்ன் சிப்ஸ் நம்ம சூப்புக்குலாம் தருவாங்கல்ல, அந்த கார்ன் சிப்ஸ் தான். அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பன்னீர் ஒண்ணு எடுத்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்ல டிப் பண்ணிக்கலாம். இப்ப சோளம் சிப்ஸ்ல ஒரு தடவை இந்த மாதிரி பிரட்டிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையுமே ஒண்ணு ஒண்ணா செய்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா பன்னீர் பாப்கார்ன் ரெடி. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த பன்னீர் பாப்கார்ன் செய்து கொடுத்தீங்கன்னா ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம காலி பண்ணிடுவாங்க. வீட்ல கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.